ஜீசஸ் இன் மீ மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தை நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறீங்க அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பாவம் செஞ்சுருந்து அநேகர் உங்களை குற்ற மனசாட்சி ஆக்கியிருக்கலாம். நீங்கள் குத்தப்பட்ட இருதயத்தோடு நிற்கலாம். நான் இவ்வளோ தூரத்துக்கு செஞ்சுட்டேன், ஏசப்பா இந்த தண்டனை கொடுப்பாரு, இது நான் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற விஷயம் இதுதான். விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாலே ரட்சிக்கும். அந்த விபச்சார ஸ்திரியை பார்த்து சொன்னார், ஒருவரும் உன்னை கல் எறியலையா அப்படின்னு கேட்டப்ப, இல்லையே ஆண்டவரேன்னு சொன்னப்போ, நானும் உன்னை கல்லெறிய மாட்டேன், இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னார். அந்த பாவம் செய்யாத அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த மகளுடைய விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு பாருங்கள். சரி, ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பில் அவள் கடைசி மறித்து போகிற நிலைமை வரைக்கும் அவள் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாக வாழ்ந்தா. அந்த போல் நீங்கள் உங்களோட பாவத்தை விட்டு நீங்கள் விலகுனீங்கன்னா, கர்த்தர் உங்களுடைய விசுவாசமாக நீங்கள் ஏசப்பா எனக்கு கொடுத்த வாழ்க்கை இந்த முறை எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி நீங்கள் உங்களோட விசுவாசமான காரியங்களை நீங்கள் நடப்பிக்கும் பொழுது, நீங்கள் எந்த காரியங்களை விட்டு விலகணும்னு ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறாரோ அந்த காரியத்தை விட்டு நீங்கள் விலகுனீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய எல்லா விதமான உபத்திரவத்திலும் உங்கள் நீங்களாக்கி ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்லவையை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய விசுவாசமானது நம்பப்படுகிற காணப்பட நிச்சயமாக இருக்குது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எவ்வளோ தவறுகள் செய்திருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய தவறுகளை மன்னித்து ஆண்டவரே, தேவையான காரியங்களை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இனி நாங்கள் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு ஆண்டவரே, உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரே, ஆவியானவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்து ஆண்டவரே, அந்த பாவத்தை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமானபடி வாழ, நடக்க, பேச, சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.